சேலம் மாநகரத்தில் நல்ல இளம் வயசுக்காரர் ஒருத்தர் இறந்துட்டதாக டிவி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேலாவது இந்த தாவேக்காக்காரங்க கோழி குஞ்சு ஒன்று அறுத்துட்டு கூட்டம் நடத்தும். 21 ஆட்சிக்கு வந்தார். 24 அந்த கோடைக்காலம் இல்லையா, 25 இல்லையா, இந்த 26 கோடை காலத்துக்கு 2000 கொடுக்க வேண்டியது தான். இவருக்கு 12 to 3 என்ற நேரத்தின் அடிப்படையிலே வழங்கியிருக்கிறார்கள். இவர் லேட்டாக விஜய் போயிருக்கிறார். அந்த கடுமையான வெயில் காரணமாக அவர் மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி காலையிலே கொடுத்துருக்கலாம், இல்லை சாயங்காலம் கொடுத்துருக்கலாம் பர்மிஷன். ஏன் வந்து நடு வெயிலில் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது சேலம் மாநகரத்திற்கின்ற காவல்துறை தான் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். இப்போ இது வந்து பழிவாங்க நடவடிக்கை கிடையாது, பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்லக்கூடாது. அதாவது மற்ற கட்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மிக சிறப்பாக அடிப்படை வசதியெல்லாம் செய்து தருகின்றார்கள். அதனால் பிரச்சனை எதுவும் எழாமல் இருக்கு. என்னென்ன கொடுத்தாங்க தெரியுங்களா? ஒரு பையில் கேப்பு, பசிச்சா பிஸ்கெட்டு, தாகம் எடுக்கிறதுக்கு ஓஆர்எஸ், அந்த நீர் சத்து குறைபாடுக்கு ஓஆர்எஸ் பாட்டில், அந்த பேக்கு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் என்ன கொடுக்கணும்? பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களெல்லாம் மிகவும் கொச்சைப்படுத்தி தவறு செய்தவங்களை சாட்டையால் அடிக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால தான் சென்சார் போர்டு உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு செய்திருக்கிறார். ஹெச்ராஜா ஒரு படம் சமீபத்தில் நடித்தார். அந்த படத்தில் இதை விட பயங்கரமான வசனங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கள கூட, ஒரு மாண்புமிகு அமைச்சரை கூட விமர்சித்து கேவலமாக பேசக்கூடிய ஒரு நபர், ஒரு மேயரை கேவலமாக பேசக்கூடிய இது விஷயம்லாம் நடந்தது. அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தை ஏன் நீங்கள் தடை பண்ணணும் அப்படின்றது. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர், மூத்த அரசியல் தலைவர் அண்ணன் விபி துரைசாமி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். திடீர்னு 1 கோடி பேருக்கு மேலே அக்கௌண்ட்டில் 5000 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் திமுக முன்னாடி விமர்சனம் பண்ணாங்க, நிதிஷ்குமார் இந்த வேலையெல்லாம் செஞ்சாப்புல பீகாரில், அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க. இப்போ திடீர்னு அதே ஸ்டாட்டிக்கே கையில் எடுத்துருக்காங்கல்ல. அதாவது பீகாரில் பண்ணது பெண்களுக்கு பொருளாதாரத்தில் கிராமப்புற பெண்கள் முன்னேற்றம் அடையணுங்கிறதுக்காக அது கடனாக வழங்கப்பட்டது. பட் இங்கே என்ன நடக்குதுன்னா, முரசொலி பேப்பரில் முதலமைச்சரே ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு. ஏப்ரல், மே, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கு 3000 கோடை திருவிழாவை ஈடுகட்டுறதுக்கு 2000 ஆக 5000 ரூபாயை நான் பல்காக போட்டிருக்கிறேன், சகோதரிகள்லாம் இதை வாங்கி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஒரு விஷயத்தை அவருக்கு எதிராக நான் பேசியே ஆகணும். பிஜேபி துணைத் தலைவர் என்ற முறையில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஏன் இதை அவசரமாக கொடுக்குறேன்னு சொன்னால், எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் மேற்கோள் காட்டி போர்ட் ஆஃப் கான்டாக்ட் டெல்லியில் இருக்கிறவர்களும் இங்கே இருக்கின்றவர்களும் சேர்ந்து கொண்டு இதை நிறுத்தி விடுவார்கள் அப்படின்னு சொன்னதை நான் 100% அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் மறுத்தளித்து பேசி தான் ஆகணும். காரணம், இவர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்கறத எந்த பிஜேபி தலைவராவது, முன்னணி தலைவர்களாவது, மேடை பேச்சாளர்களை யாராவது மறுத்தளித்து பேசியிருக்காங்களா? இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது யாரோ இதை தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டது மகா தவறு. நீங்களே ஃபாலோ பண்ணுறீங்கள இந்த உரிமை தொகையை? டெல்லியில் உரிமை தொகையை நாங்கள் கொடுக்க வேணான்னு சொல்லலையே, அப்புறம் எப்படி மகளிருக்கு கொடுக்கணுன்னு தானே சொல்கிறோம். அவங்க கிராமப்புற பொருளாதாரம், அதனால தானே 125 நாள் வேலை நாள் கூட நாங்கள் அதிகப்படுத்தி கொடுத்துருக்குறோம். பேரை மாற்றிட்டீங்களாமே? பேரை மாற்றின என்ன வேலை கிடைக்கிது இல்லை? அதுக்கும் ஃபண்டு வந்து தமிழ்நாட்டுக்கிட்ட வாங்கிக்கிங்க, பாதி நீங்கள் கட்டுங்க, பாதி நாங்கள் தரேன்னு சொல்கிறீங்களாமே? அது 60-40ங்கிறது ஆல் இண்டியா லெவலில் ஒத்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக நாங்கள் கொண்டு வரல. தமிழ்நாடு சர்க்கார் காலையில் எழுந்த உடனே கவர்னருக்கு எதிர்ப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விடணும், பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் விடு, இதுதான் அவங்க வேலை.
ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் 21 ஆட்சிக்கு வந்தார். 21 கோடை இல்லையா, 22 கோடை காலம் இல்லையா, 23 கோடை காலம் இல்லையா, 24 அந்த கோடை காலம் இல்லையா, 25 இல்லையா, இந்த 26 கோடை காலத்துக்கு 2000 கொடுக்க வேண்டியது தான் பிரச்சனை. அது என்ன கோடை திருவிழானா என்ன புதுசாக இருக்குது? கோடை திருவிழான்னா அவருக்கு தான், அவரை தான் கேட்கணும். எலெக்ஷனை தான் சொல்கிறாரு கோடை திருவிழா. ஜனநாயக திருவிழாவை கோடை திருவிழாவை மாற்றுறாங்களா? ஜனநாயக திருவிழாவை தான் கோடை திருவிழான்னு மாற்றி அது ஓட்டாக மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தேர்தலுக்கு பயந்து தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒன்று உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, அந்த தொகையை கொடுப்பதற்கு பிஜேபி எதிர்க்கவில்லை. ஆனால் என்ன அடிப்படையில் கொடுக்கிறார் என்பதை நாங்கள் மக்களிடம் சொல்லி ஆக வேண்டும். நான் சொன்னது போல கடந்த 3-4 ஆண்டு காலமாக ஆட்சி செய்கின்ற இவர்கள் கோடை திருவிழா அப்பொழுது கோடையே இல்லையா, சம்மரே கிடையாதா, இந்த ஆண்டு இவ்வளோ மழை பெஞ்ச பிறகு தான் சம்மர் தெரியுதா என்ற கேள்வியை நாங்கள் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த 5000 கொடுத்தா அது எங்கே போகணும் அடுத்த கேள்வி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. 5000 கொடுத்தா அவங்கவுங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் செலவு பண்ணுவாங்க. அது எங்கே போகுங்கிறது நம்ம எப்படி யூகமாக சொல்ல முடியும்? சில பேர் அது டாஸ்மார்க்கே போயிடும், புருஷங்காரம் பிடிங்கி போயிடும் அப்படின்றாங்களே. அப்படி சொல்ல முடியாது. அது நல்லதுக்கும் பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்கல்ல. நம்ம ஏன் கணவன்மார்களை வம்புக்கு இழுக்கணும்? நார்த் சென்னையில் ஒரு சில சர்வே பண்ண போனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்களை வந்து சேகர்பாபு ஆட்கள் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பேட்டிலாம் கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக தம்பி, விஜயனுடைய கூட்டத்துக்கு போனால் முதல்ல கரூரில் வந்து 41 பேர் இறந்தாங்க. நேற்றுக்கு சேலம் மாநகரத்தில் கூட்டம் போட்டிருக்காங்க. சேலம் மாநகரத்தில் நல்ல இளம் வயசுக்காரர் ஒருத்தர் இறந்துட்டதாக டிவி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேலாவது இந்த தாவேக்காக்காரங்க கோழி குஞ்சு ஒன்று அறுத்துட்டு கூட்டம் நடத்தட்டும். இப்போ அதெல்லாம் பண்ணால் சாக மாட்டாங்களா? அது சாக மாட்டாங்க. நம்ம முன்னோரெல்லாம் பாடையிலேயே கோழி குஞ்சை கட்டிக்கிட்டு போகிறதும், கோழி குஞ்சு தலையை அறுத்து கட்டிக்கிட்டு போகிறதும் நம்ம முன்னோர்கள் செய்ததெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இல்லை, இந்த மாதிரி விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு கோழி குஞ்சாக இருக்க சொல்கிறேன். இப்போ நீங்கள் திராவிட சித்தாந்தத்தில் பயணம் செஞ்சவங்க நீங்களே இப்படி சொல்லலாமா? இல்லை, இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் நம்ப வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. என்னதான் விஞ்ஞான வளர்ச்சி இருந்தாலும், என்னதான் பகுத்தறிவு பேசினாலும், இப்போ அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்கிறோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுங்கிறான். இதில் என்ன சட்ட சிக்கல் வருது? அது மாதிரி தான் யாரும் சாகாமல் இருக்கணும்னா கூட்டம் நடத்தும் பொழுது ஒன்று ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ஆல் பார்ட்டி மீட்டிங்கு மாண்புமிகு முதலமைச்சர் கூட்டியிருந்தார். நாங்கள்லாம் போனோம். அவர் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கும்போது பிஜேபி சார்பாக நானும் கலந்துக்கிட்டேன். எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு கூட்டத்திற்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் சட்ட சிக்கல் வராது, இது போன்ற துக்க சமாச்சாரம் நடக்காது என்று நாங்கள் வலியுறுத்தி பேசினோம். அதையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் சட்டமாக்கி இருக்கிறார்கள் சட்டசபை மூலமாக. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு 12 to 3 என்ற நேரத்தின் அடிப்படையிலே வழங்கியிருக்கிறார்கள். இவர் லேட்டாக விஜய் போயிருக்கிறார். அந்த கடுமையான வெயில் காரணமாக அவர் மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இனியாவது குறிப்பிட்ட நேரத்திற்கு அவர் வர வேண்டும், மக்களை சந்தித்து பேச வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி காலையிலே கொடுத்துருக்கலாம், இல்லை சாயங்காலம் கொடுத்துருக்கலாம் பர்மிஷனு. ஏன் அந்த நடு வெயிலில் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது சேலம் மாநகரத்திற்கின்ற காவல்துறை தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். இப்போ இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை கிடையாதா? பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்லக்கூடாது. அதாவது கூட்டத்திற்கு அனுமதி தரவில்லை என்று சொன்னால் அது காழ்ப்புணர்ச்சி, பழிவாகும் நிகழ்ச்சி, எப்படி வேணாலும் சொல்லலாம். குறிப்பிட்ட பகலில் தொண்டர்கள் வந்து போவதற்கு சௌரியமாக கூட்டம் ஏற்பாடு செய்தவர்களே குறிப்பிட்ட நேரத்தை கேட்டிருக்கலாம். அவர்கள் அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருக்கலாம். எப்படி இருந்தாலும் கூட்டத்துக்கு வரக்கூடிய 5000 பேர் அனுமதித்ததாக நம்ம செய்தித்தாளில் பார்க்கிறோம். அவர்களெல்லாம் 5000 பேர் என்றால் அவர்களுக்கு எனக்கு கிடைத்த தகவல்படி சரியான நாற்காலி போடப்படவில்லை,
குடி தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்யப்படவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மற்ற கட்சிகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மிக சிறப்பாக அடிப்படை வசதியெல்லாம் செய்து தருகின்றார்கள். அதனால் பிரச்சனை எதுவும் எழாமல் இருக்கு. என்னென்ன கொடுத்தாங்க தெரியுங்களா? ஒரு பையில் கேப்பு, பசிச்சா பிஸ்கெட்டு, தாகம் எடுக்கிறதுக்கு ஓஆர்எஸ், நீர் சத்து குறைபாடுக்கு ஓஆர்எஸ் பாட்டில், அந்த பேக்கு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் என்ன கொடுக்கணும்? இது திமுகவில் கொடுக்குறாங்களா இல்லை அதிமுகவில் கொடுக்குறாங்களா பாஜகவில் கொடுக்குறாங்க? இல்லை, திமுகவை பொறுத்தவரையிலும் அவங்க ஒரு 10,000 நாற்காலிகள் போட்டால் 10,000 நாற்காலியில் குடி தண்ணீர் வசதி வச்சுட்டு தான் போகிறாங்க. 10,000 நாற்காலியிலையும் வைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த விதமான இழப்பும் துக்க செய்தியும் நடைபெறவில்லை. அது மாதிரி இவங்க நடக்கணும். கட்டுப்பாடு முதல்ல வேணும். நான் பார்த்தேன் டிவியில், அந்த இறந்து போனவர்களுடைய வண்டியை எடுத்துகிட்டு போக விடாமல் கூட தடுக்கிறாங்க. இந்த வாட்டி ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணாங்க. இப்போவும் குறை சொன்னால் எப்படி? ஆர்கனைசராக பண்ணியிருந்தால் ஒருத்தருடைய உயிர் போயிடுச்சே, அது உயிரை திரும்ப பெற முடியுமா? பல மீட்டிங்கில் பல சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. விஜய்க்கு மட்டும் பர்டிகுலராக நடக்கும்போது அது பெருசாக தெரியுது. ஆமாம், அதனால படுத்துறாங்களான்னு கோழி குஞ்சா இருக்க சொல்கிறேன். சரிங்க, இப்போ நீங்களும் வந்து விஜயை கடுமையாக எதிர்க்கிறீங்களே, எப்படி? அது ஒரு படத்தை கூட வெளியே வர கூடாத அளவுக்கு அதை தடை பண்ணி வைக்கிறதுக்கான முயற்சியை மத்திய அது அந்த படத்தில் சினிமாவை ஆதரிக்கிற கட்சி தான் எங்கள் கட்சி. ஆனால் அந்த படத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கள குறை சொல்லி பேசுகிற மாதிரி வசனம் நாம் இன்னும் பார்க்கல. அப்படி இருக்கிறதுனால சென்சார் போர்டுக்கும் பட தயாரிப்பாளருக்கும் உண்டான பிரச்சனை இது. நாங்கள் எங்களுக்கு அது மத்திய அரசு கீழே வரல. சென்சார் போர்டுங்கிறது மத்திய அரசாங்கத்தின் கீழே தான் வருது. நாங்கள் தலையிடல சென்சார் போர்டில். ஆனால் மத்திய அரசு சார்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தலையிடுவாங்க. அதிகாரிகள் தலையிடல, போர்டு மெம்பர்ஸ். அதான் சொல்கிறேன், போர்டு மெம்பர்ஸும் அதிகாரிகளும் தலையிடலாம். அதிகாரிகளும் தலையிடல, போர்டு மெம்பர்ஸுங்கிறது அவங்க வேறு. அப்போ இது பாஜக எதுவுமே செய்யவில்லை. இந்த பாஜக அவரை ஒரு பொருட்டாக கருதி அதை தடை செய்யவில்லை. இப்போ பாஜக கடுமையாக எதிர்க்குது. பாஜக தலைவரும் கடுமையாக. எல்லா ஊடகங்கள் பண்ணுற கொடுமை தான் சார். அவங்களாம் யூகத்துக்கு எழுதுறதெல்லாம் ஊடகம் அன்றைக்கி அப்படி தான் எழுதுகிறாங்க, செய்கிறாங்க. இல்லை, பேட்டிலாம் கொடுக்குறாங்களே பாஜக சார்ந்தவங்க விஜய் எதிர்த்துலாம். இல்லை, விஜயை எதிர்க்கிறது வேற, அவர் நடித்த சினிமாவை தடை செய்கிறதுங்கிறது வேற. எலெக்ஷன் டைமில் அரசியல் பேசக்கூடிய ஒரு படம், மற்ற எல்லா மொழிகள்லேயும் அரசியல் பேசக்கூடிய படம் வருது. இந்த கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு. இப்போ அதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்கும் போது இதுக்கு கிடைக்கலையே அப்படின்ற கேள்வி தான் எல்லாரும் முன் வைக்கிறாங்க. இல்லை, எனக்கு தகவல் சொன்னாங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களெல்லாம் மிகவும் கொச்சைப்படுத்தி தவறு செய்தவங்களை என்னமோ சாட்டையால் அடிக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால தான் சென்சார் போர்டு உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு செய்திருக்கார். ஹெச்ராஜா ஒரு படம் சமீபத்தில் நடித்தார். அந்த படத்தில் இதை விட பயங்கரமான வசனங்கள், பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கள கூட, ஒரு மாண்புமிகு அமைச்சரை கூட விமர்சித்து கேவலமாக பேசக்கூடிய ஒரு நபர், ஒரு மேயரை கேவலமாக பேசக்கூடிய விஷயம்லாம் நடந்தது. அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தை ஏன் நீங்கள் தடை பண்ணணும் அப்படின்ற கேள்வி எழுதுல. எனக்கு ஹெச்ராஜா நடித்த படத்தை நான் பார்க்கல. அவர் சினிமாவில் நல்ல நடிகராக இல்லை, அரசியலில் நல்லா நடிக்கிறாரா? அரசியலில் பெரிய தலைவர் அவர். ஓகே, ஒரு அரசியல் தொடர்பான இந்தி எதிர்ப்பை பேஸ் பண்ணி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு வந்து பயங்கர வரவேற்பு இருக்குது, மோடி அவர்களை பார்க்குறாங்க. பட் இது எந்த விதத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க? ஏன்னா படம் ரிலீஸ் ஆகலை. நீங்கள் ஒரு செய்தியை தயவு செஞ்சு ரிலே பண்ணணும். இப்போ மாண்புமிகு மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராகி நாடாளுமன்றத்தில் இருக்கும் பொழுது ஆங்கிலம் தெரிந்த திருமாவளவன் தமிழில் பேசுகிறார், ஆங்கிலம் தெரிந்த ரவி தமிழில் பேசுகிறார், ஆங்கிலம் தெரிந்த தயாநிதி, கனிமொழி போன்றவர்கள், மதுரை எம்பி வெங்கடேஸ்வரை, அனைவருமே தமிழில் பேசுகின்ற பொழுது ஒரு குரலாவது பிஜேபி சைடில் இருந்து ஏன் தமிழில் பேசுகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. தமிழ் படித்தா பிச்சை தான் எடுக்கணும்னு சொன்னாங்களே. தமிழ் படிக்கிறவங்க பிச்சை தான் எடுக்கணும்னு. தமிழ் படிக்கிறவங்க பிச்சைக்காரங்கன்னு சொன்னேன். நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களே மத்திய அமைச்சர். இல்லை, அது எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னா, பல மொழி தெரிஞ்சால் பிழைக்கலாம், ஒரு மொழியோடு இருந்தால் அது நல்லா இல்லை, விருப்பப்பட்டு நீங்கள் விருப்பப்பட்ட மொழியில் படிக்கலான்னு தான் என்இபி சொல்லுது, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி
கஸ்தூரி ரங்காச்சாரி அதை தான் அவர் வற்புறுத்தி எழுதியிருக்காரு. யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது, தாய்மொழியில் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது வரல அதில் என்இபியில் தேர் இஸ் எ ப்ரொவிஷன் ஆல்சோ ஃபார் தட். ஆனால் இந்தியை திணிக்கவே இல்லை. இந்தியை திணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ் மொழியை தாழ்த்தியும் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மொழிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு ஒதுக்குறாங்க சார். இதெல்லாம் 39 எம்பிக்களை பெற்றிருக்கிற இந்த திராவிட முன்னேற்றங்களை கூட போய் பேசணும் சார். இல்லை, அவங்க வழக்கமாக பேசி அவையில் பேசணும், இல்லைன்னா அங்கே அறையில் போய் பேசணும். ஏன் இந்த டிஸ்கிரிமினேஷன்னு பேசணும். வெறும் பேப்பர் நியூஸுக்கு ஊடகங்களுக்கு செய்தியாக தர்றதை விட காரியங்களை ஆற்றுபவர் தான் கெட்டிக்காரர்கள். இப்போ கேட்டும் கொடுக்கலன்னு தான் குறை சொல்கிறாங்க பாஜக. கேட்டும் கொடுக்கல. தமிழ் மொழியை அவங்க திருக்குறளை பல மொழிகளில் மொழிபெயர்க்க சொல்லி ஒதுக்கியிருக்கிறோம். பாரதியாருக்கு இருக்கை கொடுத்துருக்குறோம். வள்ளுவரை பற்றி பிரதமர் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காரு. கம்பராமாயணத்தை பேசுகிறாரு, ஔவையாரை பற்றி பேசுகிறாரு. தமிழ் மொழியினுடைய எனக்கு தெரிந்தவரை இந்தி பேசுகின்ற மாநிலத்தில் பிறந்த பாரத பிரதமர் மோடி இந்த ஓட்டுக்களுக்கு அப்பாற்பட்டு வாக்குகள்லாம் வாங்க வேண்டும் என்று அதற்கெல்லாம் அந்த லாஜிக்கு அப்பாற்பட்டு தமிழ் மொழியினுடைய மேன்மையை, தமிழ் மொழியினுடைய வசீகரத்தை பல இடங்களில் பேசி வருகிறார். பல இடங்களில் பேசுகிறாரு தான். ஆனால் அதுக்கான ஃபண்டிங் கொடுக்குறதுல தான் இப்போ குறையா இவங்க சார். முதலமைச்சர் போய் பேசுகிறேன் சார். முதலமைச்சர் எதுக்கு போய் பேசுகிறார்? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கூட்டத்திலலாம் போய் பேசுகிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு போனார். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். மேடம் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கின்ற பொழுது என்டிசி கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்தார் கலைஞர். அதற்கு காரணம் சேலம் ஸ்டீல் பிளான்ட் ஒத்துக்கவில்லை என்று சொன்னால் நான் கூட்டத்திற்கு வரமாட்டேன் என்று அவர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்த பிறகு அம்மையார் அவர்கள் சில மத்திய அமைச்சர்களை அனுப்பி வைத்து தமிழ்நாடு ஹவுஸில் இருந்தவருக்கு சாதகமாக பேசி அப்படியெல்லாம் வாதாடி போராடி பெற்று தந்ததுதான் சேலம் ஸ்டீல் பிளான்ட். அதுபோல் இன்றைய முதலமைச்சர் எந்த திட்டத்திற்காக வாதம் செய்திருக்கிறார், எந்த திட்டத்திற்காக அவர் போராடி இருக்கிறார் என்பதை உங்கள் மூலமாக நான் அறிய விரும்புகிறேன். இல்லை, எந்த திட்டத்துக்கும் போராடலைங்களா? போராடவில்லை என்பதுதான் பிரச்சனை. ரொம்ப நாளாக கல்விக்கு பணம் ஒதுக்குங்க, கல்விக்கு பணம் ஒதுக்குங்கன்னு கேட்குறாங்க. எங்ககிட்ட ஃபண்டு இல்லைன்றாங்க. ஆனால் கல்வியை பொறுத்தவரையிலும் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த 39 பேர் சேர்ந்து பேசி அதை மாநில பட்டியலுக்கு நீங்கள் உடனடியாக திருப்பி விடுங்கள் என்று கேட்க வேண்டும் அல்லவா? கன்கரண்ட் லிஸ்ட்டு மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் வர்றதுனால எல்லாத்தையுமே மத்திய அதிகாரத்திலே கொண்டு போயிடுறீங்களே. அதுதான் இல்லை, அதை நம்ம கேட்டு தான் வாங்கணும். ஒன்ஸு பவர் அவங்க வச்சு, அது இந்திரா காந்தி காலத்துலேயும் சரி, பிஜேபி காலத்துலேயும் சரி, பவர்ஸ் டெலிகேட் பண்ணுறதுக்கு போராடி வாதாடி தான் பெற முடியும். நீங்கள் எல்லா சட்டத்தையும் மாற்றிடுறீங்க தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லையா, சட்டத்தெல்லாம் மாற்றலையே. அப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு முதல்ல உங்களுடைய வரிப்பணம் என்னுடைய வரிப்பணத்தெல்லாம் கொண்டு போய் யாருக்கு செலவழிக்குது? சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் நீதிமன்றங்கள் மூலமாக வழக்கறிஞர்கள் ஃபீஸ் என்ற முறையில் அவர்கள் நிரம்ப செலவழிக்கிறார்கள். அதையெல்லாம் சட்டசபையில் யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டது. காரணம், எத்தனை வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்கிறது என்று பார்த்தால் தமிழக அரசு மட்டும்தான் மற்ற மாநில அரசுகளை காட்டிலும் வழக்குகள் அதிகமாக நடத்துகிறது. யாருக்கு எதிராக? மாண்புமிகு ஜனாதிபதிக்கு எதிராக, மாண்புமிகு கவர்னருக்கு எதிராக. இப்படி பார்த்தால் நான் கேட்கிறேன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஏ இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அதனுடைய கடமை என்ன? எனுமரேஷன், இப்போ வாக்காளர்களை நீக்குதல், சேர்த்தல். அதையும் செய்யக்கூடாது என்று ஒரு முதலமைச்சர் வழக்கு தொடர்ந்தது ஒரு வினோதமான ஒரு காரியம். ஆனால் முதல் வாய்தாவிலேயே எஸ்ஐஆரை நான் எதிர்க்கவில்லை, என்னுடைய பொது தேர்தலுக்கு பிறகு எதிருங்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி முத்துசாமி என்பவர் இறந்து விட்டார். ஆனால் ஓட்டர் லிஸ்ட்டில் அவர் பேர் இருக்கிறது. எனவே தான் எஸ்ஐஆர் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு
10% ஓட்டு குறையும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த எஸ்ஐஆர் மேட்டருக்கு வருவோம். ஒரு டெத் சர்டிஃபிகேட் இறந்தால் டெத் சர்டிஃபிகேட் பதிவு செய்கிறாங்க. அதுலேருந்தே டேட்டாவை எடுத்து அழகாக அவரை நீக்கிடலாமே தேர்தல் ஆணையமே, ஏன் செய்யலை? இல்லை, நீண்ட காலமாக அரசாங்க அலுவலர்களை அந்த பணிக்கு அனுப்பி அதை உறுதி செய்கிறது. அந்த வீட்டில் அவர் இருக்கிறாரா, ஏன் இறந்து விட்டாரா. ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தரை புதைக்கணுமோ எரிக்கணுமோன்னா பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் புதைக்கவோ எரிக்கவோ முடியும். சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அங்கே புதைப்பாங்க, இல்லை எரிப்பாங்க. எல்லாமே டேட்டாவை ஆன்லைன்லேயே பதிவு பண்ண போகிறாங்க. அதை எடுத்து நீங்கள் ஏன் மற்ற இறந்து போனவங்களுடைய இது சொல்கிறது ஒரு நல்ல யோசனை தான். இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாது. இல்லை, தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாது. அதனுடைய கவனத்திற்கு யாராவது பொறுப்பான மனிதர்கள் எடுத்து சென்றால் ஏற்றுக்கொள்வார்கள். ஓகே, இப்போ சந்தேகமே இல்லை. இது ஒரு நல்ல யோசனை தான். இல்லை, செலவும் மிச்சம், நேர காலமும் மிச்சம், இந்த புகாரும் குறைஞ்சிரும். சரிங்க. சமீபத்தில் ஒரு பட்ஜெட் ஒன்று அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட 8,000 கோடி ஒதுக்கிக்கிறாங்க. இது போதுமா? ஒரு மிகப்பெரிய ஒரு ஜிடிபியை வளர்க்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு குறைந்த அளவு ஒதுக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி சென்னை டு சேலம் வைடனிங் தி ரோடு 12,500 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அது ஆன்கோயிங் ஸ்கீம், நடந்து கொண்டே இருக்கிற. அப்படியே டோல்னு சொல்லி வசூல் பண்ணிடுறீங்க மொத்த காசையும். அது எப்படின்னு கேட்டால், கான்ட்ராக்டர் முன்கூட்டியே செலவு செய்ததுனால அந்த பணத்தை அந்த டோல்கேட் மூலமாக தானே எடுக்கும். அது முடிஞ்ச காலத்துக்கு அப்புறமா வசூல் பண்ணுறாங்கன்றது தான் கேள்வி. முடிஞ்ச காலத்துக்கு பிறகு பண்ணியிருந்தால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்தும். இது வரைக்கும் நிறுத்தலை யாருமே. பல முறை இந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பரனூர் டோல்கேட்டு அந்த காலத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் வசூல் செய்கிறாங்க மத்திய அரசுன்றாங்க. இல்லை, அது தவறானது. அது மத்திய அரசாங்கம் இல்லை, கான்ட்ராக்டை யார் ஏழை எடுத்தார்களோ அவர்கள் தான் வசூல் செய்கிறார்கள். அது அரசுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆப்ரேட் அண்ட் பில்ட் அண்ட் ஹேண்ட் ஓவர் அந்த திட்டத்தின் கீழே பீகார் தேர்தல் நடக்கும்போது பல்வேறு அறிவிப்புகள் புதுசாக கொடுத்தாங்க. ஏன்னா அந்த தேர்தலில் வெற்றி பெறணும், பீகாரிலிருந்து பல உதவிகள் நமக்கு கிடைக்கும், சப்போர்ட் வரும், நிதிஷ்குமாரோட சப்போர்ட் வரும்னு சொல்லிட்டு. இப்போ அது ஒரு பக்கம் பண்ணும்போது பல்வேறு புது அறிவிப்புகள் இருந்துச்சு. ஆனால் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்ற ஒரு பேரே வராத ஒரு பட்ஜெட் இருக்குது அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் விவாதத்தை முன்வைக்கிறாங்க. ஏன் இப்படி ஓரவஞ்சனை பார்க்குறாங்க? அந்த அம்மா தமிழ்நாடு சொல்கிறேங்க. மத்திய பட்ஜெட்டில் போய் தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மதிப்பிற்குரிய சகோதரி கனிமொழி தொகுதிக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்குன்னு புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்கள். அந்த தூத்துக்குடி துறைமுகத்துக்கு, தூத்துக்குடி மீனவர்களுக்கு, அப்புறம் இந்த ராணுவ தளவாடம், அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. அதான் நாங்கள் ஒரு தொகுதி மேம்பாட்டு நிதி 2 கோடி தான் ஒதுக்குறதா நான் கேள்விப்படுறேன். இல்லை, வருடத்துக்கு 2 கோடி, 5 வருஷம்னா 10 கோடி. இல்லை, 2 கோடி அதிகம் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. 2 கோடிக்கு அதிகமாக இருக்கும். இதுதான் குறையாக சொல்கிறாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒரு மாவட்டத்துக்காக தூத்துக்குடி தொகுதிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறாங்கன்னு நீங்கள் புள்ளி விவரத்தை பாருங்கள். அவ்வளோ ஒதுக்கியிருக்கிறோம். விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஒதுக்கியிருக்கிறோம். கல்வி வளர்ச்சிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 38,000 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்குறாங்க. எத்தனை ஊரில் வேப்ப மரத்துக்கு கீழே கிளாஸ் நடக்குதுன்னு முதலமைச்சர் இந்த பேட்டியை பார்த்தாவது சர்வே பண்ணி எடுக்கட்டும். அன்பில் பொய்யாமலே அவர் மாண்புமிகு உதயநிதியோடு தான் இருக்கார். இந்த வேலையெல்லாம் அவர் பார்க்கணும். எத்தனை கட்டடம் இடிஞ்சு விழுந்திருக்குங்கிறது அது அடுத்த கட்டம். கட்டடத்தினுடைய தரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. 6,000 கோடி வந்து இப்போ எல்லாருக்கும் கொடுத்தாங்க. 5,000 ரூபாய் 5,000 சொல்லிட்டு. மற்றதுக்கெல்லாம் ஃபண்ட் இல்லை, இதுக்கு மட்டும் ஃபண்ட் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? பெரிய ஒரு வினோதமான கேள்வி. மக்கள் அதை கேட்கிறார்கள். பணம் இல்லைன்றீங்க, மத்திய அரசாங்கம் ஒதுக்கலைன்றீங்க, 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்தவங்களுக்கு கூலி கொடுக்கல. உதாரணத்துக்கு டாட் போர்டு கான்ட்ராக்டருக்கெல்லாம் பணம் இல்லாதனால பைப்பெல்லாம் போட முடியல, தண்ணீர் வேணுங்கிற ஏரியாவுக்கு கொடுக்க முடியலை, தாழ்த்தப்பட்ட மக்கள் ட்ரைபல் பீப்புளுக்கெல்லாம் தண்ணி போய் காம்ப்ரஹென்சிவ் ஸ்கீமில் கொடுக்க முடியலைங்கிற நிலைமை இருக்கும்போது, நேற்றைக்கு இந்த கோடை திருவிழாவுக்கு 2,000 கோடி 2,000 கூடுதலாக சொல்லி 3 மாத தொகையை 3,000 தனித்தனியாக கொடுக்காம 3,000 ப்ளஸ் கோடை திருவிழா 5,000 கொடுக்கறதுக்கு எங்கேருந்து பணம் வந்ததுன்னு தெரியல. நேற்றுக்கே ஃபண்டு ரிலீஸ் பண்ணி ஜிஓவை வெளியே வந்து
மக்களுக்கு போய் சேருது. அது இன்னொரு 25% சரியாக போய் சேரலைங்கிற செய்தி எங்களுக்கு வருது. அது போய் சேர்ந்துடும். சட்டமன்றத்தில் முதல்வரை கேள்வி கேட்கல, யாருமே கேட்கல அப்படின்னு சொல்கிறீங்க. எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு? உங்கள் சார்பாக வந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருடைய நீங்கள் கேட்கலாமே, மற்றவங்களாம் கேட்க தேவையில்ல. இல்லை, எதிர்க்கட்சி தலைவருடைய ஆர்குமெண்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. உதாரணத்துக்கு நீட்டை பற்றி பேசுகிறாரு, சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறாரு, கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது, பள்ளிக்கல்வித்துறையை பற்றி பேசுகிறாரு, கல்லூரியில் நடக்கிற கொடுமையை பேசுகிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், அரசு அலுவலர்கள் போராடாத துறை ஏதாவது உண்டா அதை பற்றி பேசுகிறாரு. இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது காசு இல்லை. அவங்க கோரிக்கையை கேட்கலங்கிறது தான் வருத்தம். முதல்ல அவங்க என்ன கேட்குறாங்கன்னாது எந்த மந்திரியாவது கேட்குறாரா? அப்படிலாம் பார்த்தா அது ரொம்ப வருத்தப்படைய செய்து. தமிழக அரசின் கீழ் பணிபுரிகின்ற எல்லா துறைக்காரர்களும், டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்களுக்கு பென்ஷன் கிடைக்கல, இது நீண்டகால பிரச்சனை. அதை விட மோசமாக பஞ்சாயத்து யூனியன், கிராம பஞ்சாயத்தில் வேலை செய்கிற செக்ரட்டரி கூட மிக குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க கூட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்யவில்லை. பல பிரச்சனைகளை இந்த அரசாங்கத்தை நடத்துகின்ற முதலமைச்சர் தெரிந்து கொள்ள கூட விருப்பமில்லை என்று நினைக்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் பல்வேறு போராட்டங்களை கொண்டு வராங்க. பல துறை சார்ந்தவர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இது ஒரு ஃபேண்டசியாக போயிட்டுன்னு சொல்லி மா சுப்பிரமணியம் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது தவறு. எதிர்ப்பை காட்டுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. உதாரணத்திற்கு கல்லூரியில் வேலை செய்கின்ற பார்ட் டைம் லெக்சரர் என்ற 25 ஆண்டு காலமாக வேலை செய்கிறார்கள். வயது 50-55 ஆகிவிடுகிறது. வேறு வேலைக்கும் செல்ல முடியவில்லை. அவர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்று சொல்கிறோம். குறிப்பாக ஒரு வினோதமான பென்ஷன் திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருப்பது விந்தையானது, வேடிக்கையானது. இதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய சம்பளத்திலிருந்து 10% பிடித்து கொள்வாராம், அதையே பென்ஷன் என்ற பெயரிலே எனக்கு தருவாராம். எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 12 லட்சம் ஓட்டு போயிருன்றதுக்காக அந்த பென்ஷன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரா? இல்லை, எலெக்ஷன் இன்னொன்று சொல்லலாம். எலெக்ஷன் டைமில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அரசு ஊழியர்கள் தான். நமக்கு அகைன்ஸ்டாக போயிடுவாங்கன்றதுக்காக ஒரு சாந்திராப்புக்கு சம்பிரதாயத்துக்கு இந்த மாதிரி ஒரு பென்ஷன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அரசு ஊழியர்கள் என்னுடைய அறிவு கெட்டியவரை இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டிற்கு நேர் எதிராக தான் இருக்கிறார்கள். அப்போ திமுகவை நம்பலை அரசு ஊழியர்கள். திமுக அரசை நம்பவில்லை. காரணம், இந்த பென்ஷன் ஸ்கீம் ஒன்றை யாராவது ஒரு அமைச்சர் இந்த திட்டம் சரியானதான் என்று சொல்லட்டும். என்னுடைய பணத்திலிருந்து 10% என்னுடைய பேசிக் பேயிலிருந்து பிடித்து கொள்வார்களாம். அதை எனக்கு திருப்பி பென்ஷன் என்று தருவார்களாம். எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஓகே, இப்போ 200 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருவோம், தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போகிறோம், ஆட்சியிலும் பங்கு கிடையாது, அதிகாரம் கனவு காண்பதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது. 234 என்று கூட சொல்லட்டுமே, யார் தடுக்கிறார்கள்? அப்படி தான் சொன்னார் மோடி அவர்கள். 400 இதில் ஜெயிச்சிருவேன். அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் 125 நாள் அதிகரித்தது, அப்புறம் 60-40 என்று எங்களை கேட்கிறார்கள் என்று சொல். நிரம்ப ஊர்களில் திராவிட முன்னேற்ற கழக ஏஜெண்டுகள் அவர்களுடைய கூலி சம்பளத்திலே ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எடுத்துக்கொண்டு தருவதும், பலருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்காமல் செய்வதும் அவர்கள் வேலைதான். நாங்கள் இது போன்ற 100 நாள் வேலைவாய்ப்பு நடக்கிற இடத்திலெல்லாம் சென்று இந்த குறைபாடுகளை கேட்டிருக்கிறோம். எலெக்ஷன் டைமில் மட்டும் எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுறாரு. மற்ற நேரத்தில் வந்து பாஜக தான் இல்லை. எல்லா நேரங்களிலும் அவருடைய வாதம், ஹி ப்ரூவ்ட் ஆஸ் எ பெஸ்ட் பார்லிமெண்டரி. நல்லா பேசுகிறாரு, சட்ட ஒழுங்கு பற்றி பேசுகிறாரு, அரசாங்கம் செய்கிற திட்டங்களில் ஏற்படுகிற தாமதம், ஊழல் எல்லாத்தையும் சொல்லி நல்ல சஜஷன். அரசியல் மட்டும் தாமதமாக பண்ணுறாரு எடப்பாடி, அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அரசியல் இல்லை, அந்த கட்சியில் அப்படி தானே பண்ண முடியும். எதையும் உடனே எதிர்க்க மாட்டாங்க, ரொம்ப நாள் கட்சி தான் எதிர்ப்பாங்க. அங்கே எதிர்ப்பு வர்றதை விட பாஜக பயங்கரமாக எதிர்க்கிறாங்களே. இல்லை, எங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுலாம் கிடையாது, நல்லா தான் போயிட்டுருக்கு. எடப்பாடியாருடைய செயல்பாடு என்னை பொறுத்த வரையிலும்
ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலே ஆளுங்கட்சியினுடைய தவறுதலை சுட்டி காட்டுகிறார். அவர் கேட்கின்ற கேள்விக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லாமல் நழுவி போகிறார். ஓகே, பல்வேறு விஷயங்களை குறிப்பாக நியூஸ் டுடே தமிழுக்கு வெறும் போல்டாக சொன்னதுக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நன்றி, ரொம்ப நன்றிங்க. நன்றி நேயர்களே. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.